நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/6/2026 செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை நமஸ்கரிப்பது, சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய பஞ்சாங்கத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். திதி வார யோக கரண நட்சத்திர தேவதைகளுக்கு உண்டான வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த நாள் முழுவதும் 12 ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதமான பலாபலன்கள் கிடைக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பஞ்சாங்கத்தினுடைய தேவதைகளை எந்த ஒரு ஜாதகர் ராசிக்காரர்கள் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பெரும்பான்மையாக இன்னல்கள் தீர்ந்து அனுகூலம் ஏற்படும் என்பது ஐதீகம். சூரிய உதயம் காலை 5:54க்கு, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று இரவு 9:03 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:25 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 2:46 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் இன்று காலை 8:56 வரை பாலவம், பின்பு இரவு 9:03 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:25 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நேத்திரம் இன்று மாலை 4:25 வரை ஒரு கண், பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், கடகத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீமன் நாராயணரை வழிபட மனதில் தெளிவுகள் ஏற்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கடன் தீர்க்க உகந்த நாள்,
கதிர் அறுக்க நல்ல நாள், கண் திருஷ்டி கழிக்க சிறந்த நாள். இன்றைய நாள் பரிகார பூஜைகள் செய்வதற்கு மிக மிக உகந்தது. இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:50 முதல் 3:32 வரை மேஷ லக்னம், 3:33 முதல் காலை 5:20 வரை ரிஷப லக்னம், காலை 5:25 முதல் 7:30 வரை மிதுன லக்னம், 7:31 முதல் 9:42 வரை கடக லக்னம், 9:43 முதல் 11:49 வரை சிம்ம லக்னம், காலை 11:50 முதல் மதியம் 1:49 வரை கன்னி லக்னம், 1:50 முதல் மாலை 3:49 வரை துலாம் லக்னம், 3:50 முதல் மாலை 5:56 வரை விருச்சிக லக்னம், 5:57 முதல் இரவு 8:08 வரை தனுசு லக்னம், 8:09 முதல் இரவு 10:14 வரை மகர லக்னம், 10:15 முதல் 12:06 வரை கும்ப லக்னம், காலை 12:07 முதல் 1:49 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரகன். அங்காரகன் பகவானுக்குண்டான அதி தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை அந்தந்த நாளுக்கான கிரகத்தினுடைய மந்திரங்கள் பிரயோகம் செய்பவர்களுக்கு அந்த கிரகத்தினால் அதிக நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கைகூடி வரும். ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத்து. தமிழ் மந்திரம். சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவிலா தருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்பது ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். ஓம் நம சிவாய சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நீங்கள் விரும்பும் நல்ல பலன்கள் வந்து சேரும். இன்று எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மனதளவில் இருந்த குழப்பங்கள் குறையும். கடன் பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை முயற்சிப்பீர்கள். வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்வை தரும். இன்றைய நாள் எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. பொதுவாக நீங்கள் இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் நிலைத்த சீரும் சிறப்புமாக செல்வ பலத்தோடு இருப்பீர்கள். வேலை தொழிலில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மைகள் மறையும். வேலையில் சுறுசுறுப்பு காட்டுவீர்கள். திறமைகள் வெளிப்படும். எதையும் விரைவாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் விரைவாக வேலைகள் செய்ய முடியும். குறித்த நேரத்தில் காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக இருக்கும். தெய்வ அனுகூலத்தை பெறுகிறீர்கள். தெய்வ கடாட்சம் இருப்பதால் சில காரியங்கள் எதிர்பாராத வகையிலும் நல்ல விதமாக நடக்கும்.
எதையுமே சீக்கிரமாக முடிப்பதால் வருமானமும் கிடைக்கும், தொழில் வேலையில் நல்ல பெயர் புகழ் கிடைக்கும், தாமதங்கள் என்பது இருக்காது. சமூக வேலைகளில் மற்றவர்களுடைய ஆதரவான விஷயங்கள் நல்ல சூழ்நிலைகளாக இருக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியும். விவேகமான செயல்கள் மற்றும் சில நன்மையை உருவாக்கி கொடுக்கும். காதலர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வருங்கால துணையினுடன் இனிமையாக நல்ல தருணங்களை கழிப்பீர்கள். வேலையினுடைய பொறுப்புகளை உணரும்படியாக நடக்க சொல்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணைவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தம்பதியர்களுக்குள் புரிதலும் அனுசரணையான போக்கு வெளிப்படும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதோடு குடும்பத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உண்டான பயன்களை மேற்கொள்வீர்கள். உழைப்பு மிக மிக அதிகம். நிதி நிலைமைகள் பணப்புழக்கம் என்று பார்க்கும் பொழுது பணப்புழக்கம் சற்று அதிகமாக இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு கூடுதலாக காணப்படும். இன்றைய நாள் மிகுந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். மேஷராசி அன்பர்கள் ஸ்ரீ கௌமாரி அருள்மிகு ஸ்ரீ சப்த கன்னியர்களுடைய காயத்ரியில் செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ கௌமாரி வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்லது. ஓம் சிக்கி வாகனாயை வித்மகே சக்தி ஹஸ்தாயை தீமகி தன்னோ கௌமாரி பிரசோதயாத் என்று 27 முறை இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தால் கண்டிப்பாக ஸ்ரீ கௌமாரி அம்பிகையினுடைய அனுகிரகம் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, தான பலனாக பார்க்கும் பொழுது அன்னதானம் உங்களுடைய கடன் தொல்லைகளை போக்கும். அரிசி தானமாக செய்வதால் முன்ஜென்ம பாவங்கள் விலகும். வஸ்திரங்கள் ஆடைகள் தானம் செய்யும் பொழுது சுகபோக வாழ்வு அமையும் என்பது ஐதீகம். பாவங்களை போக்கக்கூடிய சக்தி மீன்களுக்கு. பொறி போடுவதால் சிறு தோஷங்கள் கூட நீங்கிவிடும். அதனால்தான் கோவில் குளங்களில் பொறி போடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் நம்முடைய பெரியவர்கள். நாம் அறிந்து அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் போக்கும் சக்தி இந்த மீன்களுக்கு இருப்பதாக சித்தர்கள் கூறியுள்ளனர். செவ்வாய்க்கிழமைகளில் பொதுவாக இந்த ஓரைகள் பலன் தராது. சனி பகவான் மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த எண்ணங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும், மன அமைதி கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும், மனோபயம் நீங்கி மனோதிடம் அதிகரிக்கும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோருடைய ஆதரவு கிடைக்கும். ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் நேர்மறையான எண்ணங்கள் கொண்டிருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இரட்டிப்பான பலன்கள் இருக்கும். அதாவது நன்மை தீமை இரண்டுமே கலந்ததாக வரும். இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகளில் பார்க்கும் பொழுது நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த ஆசைகள் கைகூடி வரும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்கள் உங்களுடைய செயலுக்கு கூடவே இருக்கக்கூடும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் அதிக தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் மனம் அங்கும் இங்குமாக அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகலாம். பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகள், அவர்களுடைய படிப்பு மற்றும் அதை சார்ந்த விஷயங்களுக்காக சிந்தனையில் மூழ்கி இருப்பீர்கள். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் தான் இன்றைய நாள் உங்களிடம் வெளிப்படும். நம்பிக்கை வளர்த்து கொண்டால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணங்கள் வளரும். மனக்குழப்பங்கள் சில நேரங்களில் இருக்கும் என்பதால் முக்கியமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணத்தில் பிறருடைய ஆலோசனைகளோடு செய்தால் நல்லது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி பலன்கள் கிடைக்க கடுமையான முயற்சிகள் செய்ய வேண்டும். சாதாரணமாக இருந்தால் எந்த காரியமும் நடக்காது. முதலில் வேலைகளை திட்டமிடல் நல்லது.
பிறருடைய கருத்துக்களையும் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது நல்ல. அனுபவசாலிகளிடத்தில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வியாபாரத்தில் இருப்பவர்கள் சிறு குறு வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் கூட அதில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமாளிக்கும் விதமாக நீங்கள் அனுபவம் பெறுவது நல்லது. காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினுடன் சின்ன சின்ன வகையில் கருத்து வேறுபாடு காணப்படும். உங்களுடைய பூர்வீக ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் 3ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 5ஆம் ஸ்தானத்தில். ஆக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். வம்பு வழக்குகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதிக செலவுகள் இன்றைய நாள் இருக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். சுப காரியங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலக காரியங்களில் மூத்த அதிகாரிகளுடைய திடீர் சந்திப்புகள் ஏற்படலாம். அதே போல வியாபாரம் சார்ந்த இடங்களை மாற்றலாமா, இடமாற்றம் செய்யலாமா என்கிற சிந்தனைகள் கூட அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய வியாபாரம் எங்கும் நடக்கும் என்கிற நம்பிக்கை இருந்தால் ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்திப்பீர்கள். கலை சார்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எதிர்வினைகள் தீரும், எதிர்ப்புகள் அகலும். உங்களை வேண்டாம் என்று விலக்கியவர்கள் கூட உங்களோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் சித்திக்கும். இன்றைய நாள் சளி, இருமல் அல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிப்படி சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடியவர். ஆனால் ஒருவருக்கு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் மன அமைதி குறையும். தெளிவின்மை, எப்போதும் சிந்தனை, பண விவகாரங்களில் தடை போன்றவை இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு ஞாயிறு அன்று இரவு படுக்கும் முன் காய்ச்சாத பசும்பால் ஒரு ஸ்டீல் அல்லது வெள்ளி டம்ளரில் தன்னுடைய தலைக்கு அருகில் வைத்து தூங்கி விடுவது நல்லது. பின்பு காலையில் அதை அப்படியே கொண்டு சென்று கருவேல மரத்தின் வேருக்கு விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வீடு வந்து குளித்து விடவும். பாலை மூடாமல் கொண்டு செல்ல வேண்டும். மரம் அருகில் இல்லாதவர்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் பாலை மாற்றிக்கொண்டு செல்லலாம். பாட்டிலை மூடக்கூடாது. இதை வாரம் செய்து வரலாம். தொடர்ந்து 11 வாரங்கள் செய்ய பலன் மிகுதியாகவே கிடைக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் சனி பகவான் ஓரை மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதிய வீடு மனை வாங்க, ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியவர்களுடைய சந்திப்புகள் நிகழலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். சூக்ஷ்மத்தை உணர்வீர்கள். உங்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் எடுக்க முடியும். உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அசௌகரியங்கள் குறைவாகத்தான் இருக்கும். பெரிய லாபத்தை பெற வேண்டுமானால் சிறிய அளவிலான கஷ்டங்களை கடந்து போனால் போதும். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. வாழ்க்கையில் வரக்கூடிய சில மாற்றங்களை நடைமுறைப்படுத்த தைரியமாக இருங்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் பெறக்கூடும். வேலை தொழில் சார்பாக இன்றைய நாள் தற்போதைய வேலையில் இன்றைய நாள் மட்டும் செய்யக்கூடிய சின்ன சின்ன காரியங்களில் சௌகரியமாக இருக்காது. திருப்திகரமற்ற தன்மை இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்காக சில வேலை மாற்றத்தை விரும்ப நேரிடலாம். செய்யக்கூடிய வேலையிலிருந்து வேறொரு வேலைக்கு போகலாமா அல்லது வேறொரு அலுவலகத்தை பார்க்கலாமா என்கிற யோசனைகள் அதிகமாக இருக்கும். காதல், திருமணம் தொடர்பாக ரிப்பீட். மிதுன ராசி அன்பர்களை, காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய உறவில் புரிந்துணர்வை பராமரிக்க உங்கள் வருங்கால துணையினிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள்.
காதல் விவகாரங்களை பற்றிய பேச்சுக்கள் குடும்ப ரீதியாக சில சலசலப்பை ஏற்படுத்தலாம். ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் இருப்பார்கள். சில காலம் கடந்த பிறகு அதற்கான முடிவுகள் கூட மாற வாய்ப்புகள் இருக்கிறது. எதையும் இன்றைய நாள் நடக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து முடிவு செய்ய வேண்டாம். தம்பதியர்களுக்குள் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை மிக மிக அவசியம். பணம் நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது குறைந்த அளவுதான் பணம் கைக்கு வரும். அதிக பொறுப்புகள் காரணமாக அதிகமாக செலவு செய்ய நேரலாம். புதுவிதமான சிந்தனைகள் இருக்க மூத்த சகோதரர்கள் வழியில் சில உதவிகள் வந்து சேரும். குடும்பத்தினருடைய குணத்தை புரிந்து கொள்வீர்கள். தடைப்பட்ட தன வரவுகள் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம். உங்களை நீங்களே கவனித்துக் கொள்வது நல்லது. யாரையும் அதிகமாக நம்பி இருக்காதீர்கள், சாராதீர்கள். உங்களுக்கான ஆரோக்கியத்திற்கு தொடர்பான நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது நல்லது. பிரதானமாக முக்கியமாக வெளியிட உணவுகளை தவிருங்கள். காரம், எண்ணெய் கலந்த மசாலா உணவுகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட சில நேரம் ஒரு சிலருக்கு வரும். ஆக மிதுனராசி என்பர்கள் கண் சம்பந்தமான மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது மிக மிக நல்லது. கண்ணே ஒரு பிரதானமான விஷயமாக உங்களுடைய பார்வைக்கு குறைபாடு ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுங்கள். ராகு கேது தோஷங்கள் விலக எளிய வழிமுறை. இயற்கையே உங்களை வாழ்த்தும். மிதுன ராசி அன்பர்கள், ஒரு எறும்பு சாப்பிட்டால் பிராமணர்கள் சாப்பிட்டதற்கு சமம். சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய உணவினை எறும்பு எச்சில் பட்ட அரிசி எப்பவும் கெட்டு போகாமல் புது அரிசி போலவே எறும்பு கூட்டில் இருக்கும். இதனை சாப்பிடுவதற்கு 2.25 வருடம் ஆகும். அதுவரை 30 கோடி தேவர்களும் பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஒரு நபருக்கு 2.5 ஆண்டிற்கு ஒரு முறை கிரக நிலை மாறும். நாம் போட்ட பச்சரிசி 2.25 வருடம் எறும்பு கூட்டில் இருந்தால் தேவர்களின் அருட்பார்வையினாலும் கெட்ட கோள்களின் தாக்கத்தில் இருந்து காத்து கொள்ள முடியும். ஆக எறும்பிற்கு பச்சரிசி இடுவது அநேக நன்மையை தரும். செவ்வாய்க்கிழமைகளில் சனி பகவான் ஓரை மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் மிகுதியாக கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல் வாய்ப்புகள் நிறைந்தே இருக்கும். இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளில், தருணங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் சில மாற்றத்தை விரும்புவீர்கள், செய்வீர்கள். வேலை தொழில் ரீதியாக நீங்கள் எளிதாக வேலைகள் நடக்கும். அதிக சிரமங்கள் என்பது இருக்காது. மிக சாதாரணமாக முடிப்பீர்கள் கடினமான வேலையை கூட. திறமைக்கு உண்டானபடி மதிப்பு, மரியாதை அலுவலக ரீதியாக கிடைக்கும். உத்தியோகத்தில் பயணிப்பவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவீர்கள். உங்களுக்கே தெரியாத சில திறமைகள் வெளிப்படலாம். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். முக்கியஸ்தர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி மழையாக பொழியும். பாராட்டு மழை அதிகரிக்கும். சிந்தனைகளில் சின்ன சின்ன வகையில் மாற்றம் வரும். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்களுடைய திறமைக்காக அங்கீகாரமும் கிடைக்கும். ஊக்கத்தொகையாக பண வரவுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி, முன்னேற்றம், பங்குதாரர்களுடைய ஆதரவு, அவர்களுடைய நல்ல விஷயங்களை கிரகித்துக் கொள்ளக்கூடிய மன அமைப்பு எல்லாமே உண்டு. தம்பதியர்களுக்குள் புரிதலும், இணைந்த ஒரு சந்தோஷம், இணைந்து வெளியே செல்லக்கூடிய நல் வாய்ப்பு, சிறு தூர பயணங்களை கூட மேற்கொள்வீர்கள். ஆலய வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கும். தம்பதியர்களுக்கு பெயரில் இந்த நாள் முருகப்பெருமானிடத்தில் அர்ச்சனை செய்து வர அபிஷேக ஆராதனைகள் செய்ய நன்மை பிறக்கும். அரசாங்க விஷயங்களில் நல்ல ஆதாயம் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான நிலைகளில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். காதலிப்பவர்கள் உங்கள் துணையோடு மகிழ்ச்சியாக ஒரு நல்ல தருணங்களை
கடந்து செல்வீர்கள். தம்பதியர்களுக்குள் நல்ல இணைவு, ஒற்றுமை, பரஸ்பரமான அன்பு, பாசம், நல்ல நெருக்கம் இருக்கும். பணம், நிதி நிலைமைகள் இன்றைய நாள் திருப்திகரமாகவும் போதுமானதாக இருக்கும். தேவைக்கு ஏற்றபடி கையில் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது. நல்ல ஒரு வலிமை நிறைந்தவராக, சுறுசுறுப்பாக, ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது. கடகராசி அன்பர்கள் எந்த நாளில் தர்மம் செய்யலாம்? தர்மம் செய்ய நாள் நட்சத்திரம் தேவையில்லை. இருந்தாலும் ஏகாதசி திதியை தவிர்த்து மற்ற எல்லா நாட்களும் தர்மம் செய்ய நல்ல நாளாகும். அன்றாடம் தர்மம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை, பௌர்ணமி, ஜென்ம பிறந்த நட்சத்திரம் வரும் நாள், ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாத பிறப்பு, இந்த நாட்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து தர்மம் செய்யுங்கள். நலம் உண்டாகும். தான தர்மங்கள். ஏழைகள், உணவுக்காக ஏங்கும் பசியோடு இருப்பவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், வாயில்லா ஜீவன்கள் என்று அடுத்தவர்களுடைய உதவியை மட்டும் எதிர்பார்த்து வாழும் உயிர்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்ய வேண்டும். அன்னதானம் செய்வது நமது பாவத்தின் ஒரு பகுதியை நீங்க செய்யுமாம். ஆக கடகராசி அன்பர்கள் இதனை பின்பற்றுங்கள். நலம் பிறக்கும், கர்ம வினைகள் குறையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் சற்று அதிகம். தகவல் பரிமாற்றங்களை மிக கவனமாக கையாளுங்கள். இன்றைய நாள் யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம். பொறுமையை கடைபிடியுங்கள். இப்படி கையாண்டால் மட்டும்தான் இன்றைய நாளுக்கான வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக பொறுப்புகளை சமாளிக்க வேண்டிய திறன் அதிகரிக்க, உங்களுடைய பணியிட சூழல் நலமாக இருக்க, எல்லோரும் உங்களிடம் ஆதரவாக பேசிட இறை வழிபாடு மிக மிக தேவை. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுங்கள் சிம்மராசி அன்பர்கள். அதே போல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். கிரக தோஷத்தை போக்கும். கடன் நிவர்த்தியாகும். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடலாம். சில பணிகள் குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்கிற முயற்சிகள் அதிகம் தேவை. உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக செய்வதற்கு திறமை மிக மிக வேண்டும். காதலிப்பவர்கள் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவீர்கள். உணர்ச்சி வசப்படுவதை உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் வரலாம். இதனால் மன அமைதி இல்லாத ஒரு தன்மை இருவருக்கும் இடையே அந்த பரஸ்பர ஒற்றுமை என்பது இருக்காது. சற்று மனம் சங்கடம் போல இருப்பீர்கள். 2 பேர் சந்தித்தால் கூட வெளிப்படையாக எதையும் பேச முடியாது. தம்பதியர்கள் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். குடும்ப வாழ்க்கையில் எந்த விதமான சிதைவும் ஏற்படாமல் இருக்க, சங்கடங்கள் உண்டாகாமல் இருக்க, பிரிவு ஏற்படாமல் இருக்க ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுங்கள். அம்மையும் அப்பனுமாய் நின்றவனே சிவனே, திள்ளியுள் கூத்தனே, சிவகாமி நாயகனே என்று வழிபடுங்கள். ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்தால் தம்பதியர்களுக்குள் நல்ல ஒற்றுமை, குடும்பத்தில் மேன்மை, வளர்ச்சி, கருத்துக்கள் ஒருமித்ததாக இருக்கும். நல்ல அந்யோன்யம் உண்டாகும். படிக்கக்கூடியவர்கள், மாணவ மாணவிகள் படிப்பில் மற்றவர்களுடைய கருத்துக்களையும், கல்வியாளர்களுடைய ஆலோசனைகளையும், பெற்றோர்களுடைய நல்ல கருத்துக்களை கேட்டு செய்தால் நிச்சயம் தெளிவு பிறக்கும். இதுநாள் வரையில் உங்களுக்கு ஏதாவது குளறுபடிகளோ குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பத்திலிருந்து வெளிவருவீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையலாம். பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை நோக்கிய பயணம்.
முன்னேற்றம் அதிகரிக்கும். பேச்சு திறமைகள் மூலம் காரிய சித்தி உண்டாகும். திறமையாக பேசுவீர்கள், எல்லோரையும் வசீகரிப்பீர்கள். நிதி நிலைமைகள் அதிர்ஷ்டகரமாக அமைய ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு சிம்மராசி அன்பர்கள் செய்தால் நல்லது. குபேர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி அஷ்டோத்திர சதநாமாவளி பாராயணம் செய்யுங்கள். வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி மாலை நேரத்தில் வழிபட ஸ்ரீ மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீ தேவி சூக்தம், மகாலட்சுமி அஷ்டகம், அதே போல செவ்வாய்க்கிழமை தினத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய ருண விமோக்ஷண மந்திரத்தையும் பாராயணம் செய்யலாம். தேவதா காரிய என்று தொடங்கக்கூடிய கடன் நிவர்த்தியாக கூடிய ஸ்லோகம். ஆக இன்றைய நாள் மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தையும் நன்மையையும் தரும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பல்வலிக்கான சாத்தியம் இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிக மிக நல்லது. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாள் ஒரு 5 தானங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது, அன்னதானம் செய்தால் கடன் தொல்லைகள் நீங்கும். அரிசி தானம் செய்தால் 3 ஜென்ம பாவங்கள் விலகும். ஆடைகள் தானம் செய்தால் சுகபோக வாழ்வு அமையும். பால் தானம் செய்தால் துன்பங்கள் விலகும். நெய் தானம் செய்தால் பிணிகள் நீங்கும். சிம்மராசி அன்பர்கள் மிக குறிப்பாக சிவபெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். தினமும் ஸ்ரீ சிவபெருமானுக்கு வில்வம் சார்த்தி வழிபடுவது மிக மிக சிறப்பு. வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சார்த்தி சிவபெருமானை தரிசித்தால் 7 ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம். இது தெரியாமல் செய்த பாவத்திற்கான பரிகாரம்தான். தெரிந்தே பாவம் செய்தால் அதற்கான தண்டனையை சிறிதளவேனும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆக எந்த பாவத்தையும் செய்யாமல் இருப்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. அறியாமல் செய்வதற்கு மன்னிப்பு உண்டு, அறிந்தே செய்வதற்கு மன்னிப்பு கிடையாது. ஆக எவ்வளவு தான தர்மங்கள் செய்தாலும் தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்களுக்கு எந்த நிலையிலும் மன்னிப்பு ஏற்படாது. கவனமாக இருங்கள். ஆகவே மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்து கொள்வது மிக நல்லது. சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் தலை தூக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் எனும் பொழுது கவனமாக இருங்கள். நீங்கள் விழிப்புடன் இல்லாவிட்டால் சிறந்த வாய்ப்புகளை கடைசி நிமிடத்தில் இழப்பீர்கள். இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள மிகுந்த முயற்சி தேவை. வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் பணியில் அதிக கவனம் வேண்டும். பொறுப்புகளின் காரணமாக இன்று வேலைகளில் மும்முரமாக செயல்படுவீர்கள். ஓய்வு என்பது காணப்படாது. உடன் பிறந்தவர்களின் குணநலன்களை புரிந்து செயல்பட வேண்டும். செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும். உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். தம்பதியர்கள், திருமணமானவர்கள் உங்களுடைய உறவில் நட்பாக உங்கள் துணைவரை நல்ல விதமாக அனுசரித்து நல்ல அணுகுமுறையோடு பேசுவது மிக மிக நல்லது. உங்களுடைய துணைவி இடத்தில் நட்பு ரீதியாகவும் அவர்களோடு தோளுக்கு தோள் கொடுத்து பேசுவது போல இருக்க வேண்டும். நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்க வேண்டும். அசௌகரியங்களை வெளிப்படுத்தாதீர்கள். அதே போல காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் உங்களுடைய மன கஷ்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அன்றாடம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளை பற்றியும் உங்களுக்கு தெரியக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். விவாதங்களாக இருக்கக்கூடாது. பண ரீதியாக பார்க்கும் பொழுது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். நிதிநிலையில் சமநிலையை பராமரிப்பது இன்று கடினமாக உணர்வீர்கள். ஒரு விதமான சோர்வுகள் வெளிப்படும். யாரிடத்திலாவது தனிப்பட்ட கருத்துக்கள் கூறும்போது
நபர்களுடைய தன்மைகள், யார் இடத்தில் எதை பேசுகிறோம், அவர்கள் உங்களுக்கு என்ன நிலையில் இருக்கிறார்கள், யார் எப்படி இருந்தாலும் சரி அவர்களுடைய நிலையை உணர்ந்து பேசினால் மதிப்பு கிடைக்கும். பல மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சளி அல்லது இருமல் பாதிப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்கள், புறாக்களுக்கு உணவு அளிப்பது பூர்வ ஜென்ம சாபத்தை போக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. புறாக்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை, தனியா போன்ற தானியங்களை இரையாக வைப்பது நமக்கு நிறைய புண்ணியங்களை சேர்க்கும். எனவே உங்கள் வீடு தேடி வரும் புறாக்களுக்கு மறக்காமல் உணவு கொடுங்கள். அதே போல பாவங்களை போக்கும் சக்தி மீன்களுக்கு உண்டு. மீன்களுக்கு பொறி போடுவதால் சிறு தோஷங்கள் கூட நீங்கும். அதனால்தான் கோவில் குளங்களில் பொறி போடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். நாம் அறிந்து அறியாமலும் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் போக்கும் சக்தி இந்த மீன்களுக்கு இருப்பதாக சித்தர்கள் கூறியிருக்கின்றனர். சுபகிரக ஓரைகள். பொதுவில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் சனி பகவானுடைய ஓரை மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. நட்பு பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகும். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, இழுபறியான வேலைகளை கூட செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். இன்றைய நாள் தன்னம்பிக்கையை அதிகரிப்பது நல்லது. சற்று மனநிலையில் ஏற்ற இறக்கமாக இருப்பீர்கள். தேவையற்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ராசியினுடைய அமைப்பு படி ஒரு கிரகம் மறையும் பொழுது உங்களுடைய மன அமைப்பு சீராக இருக்காது. அந்த கிரகத்தை சார்ந்த விஷயங்களே நடக்குமாகவே மன நிம்மதி என்பது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கே இருக்கிறது நிம்மதி என்பது போல நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கான முயற்சிகள் தேவை. உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி மேல் அதிகாரிகள் அங்கீகரிப்பார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க பார்ப்பீர்கள். ஆனால் உங்களுடைய முயற்சிக்கும் பேச்சுக்கும் உங்களுடைய செயலுக்கும் கால தாமதமாகத்தான் அதற்கான விடை கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை உயர்த்தி பார்ப்பதிலோ உங்களுடைய செயல்களை பற்றி போற்றுவதோ பாராட்டு கூறுவதோ எல்லாமே சில தாமதத்திற்கு பிறகுதான். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆடம்பரமான செலவுகளை குறைப்பீர்கள். பணம் வருகிறது, எந்த பக்கம் போகிறது என்பதே தெரியாது. வருவது போலத்தான் இருக்கும், ஆனால் செலவு இரட்டிப்பாக நடக்கும். தேவையற்ற விஷயங்களுக்காக அகலக்கால் வைப்பீர்கள். கலை தொடர்பான பொருட்களை வாங்குவதற்காக என்ன விலை ஏது என்று கூட கேட்காமல் வாங்க முற்படுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் மறைமுகமாக யாராவது ஒருவர் உங்களை குறை சொன்னாலோ விமர்சனங்கள் செய்தாலோ இடையூறுகள் செய்தாலோ அந்த பிரச்சனைகள் இன்னல்கள் எல்லாம் ஏற்படும், பிறகு நீங்கிவிடும். ஆக இது தொடர்ச்சியாக இருக்குமா என்றால் இருக்காது. திறமைக்கு ஏற்றபடி மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் வரையில் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இதை பற்றி யாரிடத்திலோ உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்திலோ எதையும் பேச வேண்டாம், பரிமாறாதீர்கள். வார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை. நீங்கள் பேசுவது உங்களுடைய மூத்த அதிகாரிகளுடைய காதுகளுக்கு எட்டலாம். ஆக எந்த குறை இருந்தாலும் யாரை பற்றியும் விமர்சனத்திற்கு உள்ளாவாதீர்கள். இந்த நாள் எந்த விதங்களிலும் உங்களை பாதிக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். சிறந்த முன்னையில் வேலை மட்டும் செய்தால் நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, காதலிப்பவர்களுக்கு ஒரு சில அனுபவம் ஏற்படும். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதை பேசினால் எது நடக்கும், இந்த அனுபவம் இன்றைய நாள் வெளிப்படும். ஆகவே உங்கள் வருங்கால துணையினிடத்தில் சூடான விவாதங்கள் நடத்தாதீர்கள். நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய பேர் எந்த விதத்திலும் கெட்டு போகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். தம்பதியர்கள், திருமணமானவர்கள், உங்கள் இருவருக்கிடையே மூன்றாவது நபருடைய தலையீடு வைக்க வேண்டாம். தேவையை புரிந்து ஒருவருக்கொருவர் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். நிதி நிலைமைகள், பணம், வளர்ச்சி,
அவ்வளவு இருக்காது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். இதை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள். வரவு எட்டனா செலவு பத்தனா என்பது போல இருக்கும். ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் செலவும் வரும். ஆகவே எதை எப்படி சமாளிப்பது என்பது தெரியாமல் திக்கு முக்காடி கொண்டிருப்பீர்கள். ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக மன உளைச்சல் காரணமாக கால்வலியால் அவதிப்படுவீர்கள் மற்றும் அலைச்சல், அதிக நேரம் நின்று கொண்டு வேலை செய்வது, வேலை பளு, ஓய்வற்ற தன்மை, ஓய்வு எடுக்கக்கூட நேரமில்லாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு முறையான உடற்பயிற்சி, நல்ல உணவு, ஆரோக்கியமான சத்தான உணவுகளை எடுத்துக்கொண்டால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். துலாம் ராசி அன்பர்களே, திருவாதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, விசாகம், சுவாதி, சித்திரை, மகம். இந்த 12 நட்சத்திரங்களில் கடன் கொடுத்தால் அதை வாங்கியவர்களால் திருப்பி செலுத்த முடியாது. செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி கொடுக்க பொதுவாக சீக்கிரம் விரைவில் கடன் தீரும். பொதுவாக பூஜை செய்யக்கூடிய நேரத்தின் போது தேங்காய் உடைக்கும் போது சமமாக அல்லது குடுமி உள்ள பக்கம் பெரிதாக உடைவது உங்களுக்கு நன்மை. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மிக உகந்தது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் 5 முகம் கொண்ட குத்துவிளக்கை ஏற்றி வைத்து ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை வணங்க வேண்டும். அதே போல வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும். அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கி வளமும் மகிழ்ச்சியும் பெருகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். சுவாதியில் பிறந்தவர்கள் செலவுகளை குறைக்க வேண்டும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிகராசி அன்பர்களுக்கு தைரியத்துடனும் உறுதியுடனும் முன்னேறுவீர்கள். இன்று மிக மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள். மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகளில் சில வகை நிறைவேற வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகள் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பதற்கான போதுமான வாய்ப்புகள் அமையும். உங்களுக்கு கொடுத்த வேலையை குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் தொழிலில் முழு கவனம், அதை நல்ல விதமாக வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதில் நாட்டம், ஆக்கமூக்கம் நிறைந்ததாக இருக்கும். திறமைக்கு உண்டானபடி நல் வாய்ப்புகள் அமையும். வருமானமும் கூடுதலாக கிடைக்கும். நல்ல பெயர், புகழ், நல்ல அந்தஸ்து, பதவி உயர்வு அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை விடாமுயற்சியுடன் முடிப்பீர்கள். உங்களுடைய வேலைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்த அமைப்பானது உங்களை மேலே உயர்த்தி வைக்கும். உங்களுக்கு கொடுத்த கடமைகளை மிக அழகாக திருப்திகரமாக முடித்து கொடுப்பீர்கள். இதனால் நற்பெயர், புகழ் வந்து சேரும். கீர்த்தி பெருகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வரும். வீட்டில் மங்களகரமான விஷயங்களை பேசி முடிவெடுப்பீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பணத்தை முதலீடு செய்யலாமா என்கிற எண்ணங்கள் வெளிவரும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வது போன்ற எண்ணங்கள் உண்டாகலாம். இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை மற்றொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்யலாமா அல்லது என்கிற யோசனைகள் வெளிப்படலாம். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்காக தேடக்கூடிய பணம் கிடைக்கும். கொள்முதல் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். நிர்வாக திறமைகள் அதிகரிக்கும். வருமானம், பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்றைய நாள் வருகிற பணம் நல்ல விதமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீண் செலவுகளோ விரயங்களோ இருக்காது. திடீர் செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. இன்றைய நாள் நிதி நிலைமைகள் திருப்திகரமாக இருப்பதன் காரணமாக பணத்தை சேமிக்க நினைப்பீர்கள். சேமிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆரோக்கியமும் திருப்திகரமாக இருக்கும்.
விருச்சகராசி அன்பர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய மூல மந்திரம் சொல்லலாம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் ஸ்ரீ நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம் என்று வழிபடுங்கள். அதே போல ருண விமோக்ஷண ஸ்தோத்திரம் உள்ளது. இவையும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கான ஸ்தோத்திரம், கடன் தீர்வதற்கான ஸ்தோத்திரம். தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிங்கம் மகாவீரம் நமாமி ருணமுக்தையே என்று தொடங்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரமானது 9 ஸ்தோத்திரங்கள் அடங்கியது. ஆக இது மனதார ஆத்மார்த்தமாக 21 செவ்வாய்க்கிழமை விடாது இடைவிடாது 21 செவ்வாய்க்கிழமை ஆலயங்களுக்கு சென்ற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபட்டு தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் கண்டிப்பாக கடன் நிவர்த்தியாகும். ஸ்ரீபெரும்புதூர் கால சர்ப தோஷம் என்பது ராகு கேது ஆகிய கிரகங்களுக்கு இடையே மற்ற கிரகங்கள் அடங்கியிருப்பது. இதனால் பல சோதனைகளும் வேதனைகளும் ஏற்படும். திருமண தடை உண்டாகும். அவதார மகா புருஷனாகி ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த ஸ்தலம் இது. சர்பங்களில் முதன்மையானவரும் 5 தலைகளினால் பிரகாசிப்பவருமான ஆதிசேஷனை திரேதா யுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மணராகவும், துவாபர யுகத்தில் பலராமராகவும், கலியுகத்தில் ஸ்ரீ ராமானுஜராகவும் அவதரித்ததாக புராணம் சொல்கிறது. இத்தல ஆலய பின்புறத்தில் உள்ள குளம் ஸ்ரீமன் நாராயணின் ஆணையினால் ஆதிசேஷன் உருவாக்கியதால் அது அனந்த சரஸ் என பெயருடன் புகழ்பெற்ற தீர்த்தமாக இருக்கிறது. ராகு கேது பகவானினால் உண்டாகும் கால சர்ப தோஷம் மற்றும் இதர நாக சர்ப தோஷங்களால் திருமண தடைக்கு ஆளானவர்கள் இத்தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ ராமானுஜரையும், ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளையும், யதிராஜ நாதவல்லி தாயாரையும் தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபட தோஷங்கள் நீங்கி திருமணம் விரைவில் நடந்தேறும். விருச்சகராசி அன்பர்களை இதை குறிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வன்மை நிறம். நட்சத்திர பலன். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையலாம். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாள். நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் காணப்படும். உங்களுடைய வேலை தொழில் திருப்திகரமாக நடக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடைய ஒத்துழைப்பையும் நல் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்களுடைய திறமை உங்களுடைய மேல் அதிகாரிகளால் மிக வெகுவாக பாராட்டப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான தீர்வுகள் எடுப்பீர்கள். சுபகாரியத்தை முன்னின்று நடத்துவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற நாளாக அமைகிறது. உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மன நிறைவாக பேசுவீர்கள். வெளிப்படைத்தன்மை இருக்கும். புரிதல்கள் உண்டாக்கும். நம்பிக்கை வரும். இருவருக்கும் உண்டான அன்பு, பரஸ்பரம், இந்த ஒற்றுமை எல்லாம் மிக சீராக நடக்கும். இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி வெளிப்படும். தம்பதியர்கள் திருமணமானவர்களுக்கு பார்க்கும் பொழுது குடும்ப ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். உங்கள் துணைவர் உங்களுக்கு விரும்பியதை வாங்கி கொடுக்கலாம். வெளியிடங்களில் அழைத்து செல்லலாம். கடைக்கு சென்று மன நிறைவோடு சில பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்தினுடைய சுப விசேஷங்களுக்காக பொன் பொருள் ஆபரண சேர்க்கைகள் கூட வரும். ஒரு சிலர் உங்கள் துணைவரை மகிழ்விப்பதில் மிகுந்த சந்தோஷத்துடனும் துள்ளலுடனும் இருப்பீர்கள். நிதி நிலைமைகள் திருப்திகரமாக இருக்கும். சீராக அமையும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். தனவரவு பிரகாசமாக இருக்கிறது. எந்த குறைபாடும் இல்லை. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கும். சேமிப்பை பன்மடங்கு பெருக்குவீர்கள். வரவேண்டிய பணம் கைக்கு வருவதால் குடும்பத்தில் நன்மைகள் மட்டுமே அதிகரிக்கும். தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கும். சுபகாரியத்திற்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். வாகன பழுதுகளை சரிப்படுத்துவீர்கள். வீட்டை பராமரிப்பீர்கள். உள்கட்டமைப்பை மாற்றி அமைப்பீர்கள். உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் உள்ளவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். பிறருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள்.
உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக திடகாத்திரமாக அமையும். ஆரோக்கிய குறைபாடு ஏதும் இருக்காது. உங்களுடைய செயல் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடும். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். நல்ல வலிமை உடையவர்களாக இருப்பீர்கள். எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை, துணிவு உங்களிடம் வரும். பிறருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். இதனால் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. தனுசு ராசி அன்பர்கள், பதவி உயர்வு கிடைக்க காஞ்சிபுரம் ஸ்ரீ வாமன உலகளந்த பெருமாள், விழுப்புரம் அருகில் உள்ள பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். கடன் நிவர்த்தியாக கும்பகோணம் அருகில் உள்ள திருச்சேரை ருண விமோக்ஷண லிங்கேஸ்வரர் 11 திங்கட்கிழமை அர்ச்சனை செய்தால் நல்லது. அதே போல திருவாரூர் தியாகேசர் ஆலயத்தில் உள்ள ருண விமோக்ஷண லிங்கேஸ்வரர் வழிபாடு, மதுரையில் உள்ள ஒத்தக்கடை ஸ்ரீ நரசிங்கம் யோக நரசிம்மர், திண்டுக்கல் தாடிக்கொம்பு ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் அமைந்துள்ள ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு, அதே போல வேலூர் மாவட்டம் சோலிங்கபுரம் ஸ்ரீ யோக நரசிம்மர் வழிபாடு செய்தாலும் கடன் நிவர்த்தியாக்கும். இந்த செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ஆலயங்களுக்கு சென்று வர சீக்கிரமாக கடன் தீர்ந்து நிம்மதி அடைவீர்கள். சுப கிரக ஓரைகள், சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் தாராளமாக செய்யலாம். நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம் பகை ராசிகள், ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வுகள் ஏற்படும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமைந்திட இறை பிரார்த்தனை செய்ய வேண்டும். தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் நல்லது. கடின முயற்சிகள் செய்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய திறமைகளை கண்டு மற்றவர்கள் வியக்கலாம், ஆச்சரியப்படலாம். மறைமுகமான திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான நல் வாய்ப்புகள் கிடைக்கும். வருகிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உங்கள் பக்கம். உங்கள் வசப்படுத்திக் கொள்ளலாம். தடைகளை கண்டு லட்சியத்தில் இருந்து விலகாதீர்கள். மகர ராசி அன்பர்கள், பேச்சுவார்த்தைகள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். ஆடை ஆபரணங்கள், பொன் பொருள் சேர்க்கை, விலை உயர்ந்த பொருட்கள், கலை சம்பந்தமான பொருட்களை வாங்கலாம் என்கிற எண்ணங்கள் தோன்றும். வீட்டில் நடக்கக்கூடிய சுப விசேஷ காரியங்களுக்காக பொருட்களை வாங்கி சேமிப்பீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கும்பொழுது வேலையில் சின்ன சின்ன வகையில் சில தவறுகள் ஏற்படலாம். இதை மற்றவர்கள் சுட்டிக்காட்டுவதற்கு முன்னர் நீங்களே அதை திருத்தி சரி செய்தால் நல்லது. இதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாகாமல் இருப்பார்கள். வேலையின் மீதான கவனத்தை கொஞ்சம் உயர்த்த வேண்டும். சிறிய அளவிலாவது கவனமுடன் இருந்தால் எந்த பிழையும் ஏற்படாது. பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறையும். தம்பதியர்களுக்குள் பார்க்கும் பொழுது உங்கள் துணையோடு கோபப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். கடுமையாக பேசுவதை தவிருங்கள். வன்மையோடு எந்த விதங்களிலும் பேசாமல் இருப்பது நல்லது. கனிவு வேண்டும், மென்மை வேண்டும், இனிமை வேண்டும். வார்த்தையில் இனிமை வேண்டும். இந்த ஒரு அமைப்பானது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், இல்லை என்றால் மகிழ்ச்சியை கெடுக்கும். எனவே இதை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி அன்பர்கள், காதலிப்பவர்களுக்கு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் ஒரு சந்தோஷமோ ஒரு புரிதலோ இருக்காது. தேவையற்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாக்க வேண்டி இருக்கும். கூடுமான வரையில் உங்களுடைய மூத்த சகோதரர்களுடைய விஷயங்களில் சாதகமான சில நன்மைகள் பிறக்கும். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். நிதி நிலைமைகள் அவ்வளவு சிறப்பாக அமையாது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். யாருக்கும் வருகிற பணத்தை நம்பி வாக்கு கொடுக்காதீர்கள். யாரிடத்திலும் பணத்தை பற்றி விவாதிக்காதீர்கள். வெளிப்படையாக பேச வேண்டாம். சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள்.
செலவுகள் கூடுதலாக இருக்கும். நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள். எப்பொழுது வரும், எப்பொழுது செலவாகும், எப்பொழுது மிச்சம் இருக்கும் என்றே தெரியாத நிலை உண்டு. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைகளில் மருந்து சாப்பிட நோய் சீக்கிரமாக விரைவில் குணமாகும். அமாவாசை இருண்ட நாள் என்பதால் புதிய முயற்சிகள் தொடங்குவது நல்லதல்ல. கணவனுக்கு தெரியாமல் மனைவியும், மனைவிக்கு தெரியாமல் கணவனும் ரகசியமாய் உணவுகளை உண்ணும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் என்பது இருக்காது. வேத கோஷம், தூபம், தேவ பூஜை, மணி ஓசை இல்லாத வீடு, இந்த இடங்களிலெல்லாம் மகாலட்சுமியுடைய வாசம் காணப்படாது. ஆகவே இவற்றையெல்லாம் தவிர்த்து தினம்தோறும் பூஜை புனஸ்காரத்தோடு வேத மந்திரங்கள் வீட்டில் ஒலிக்கவிட்டு, மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கவிட்டு, மணி ஓசையோடு வீட்டில் தேவ பூஜை செய்தால், தூப ஆரத்தி காட்டினால் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வார்கள். செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ நரசிம்மருடைய எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள், பில்லி சூன்யம், திருஷ்டி, திருமண தடை விலக்கி நன்மை பெறலாம். மகர ராசி அன்பர்கள் கொடுத்த கடன் திரும்பி வர அருகில் உள்ள பைரவர் சன்னதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமை நெய் தீபம் ஏற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபடவும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. நட்பு பகை நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உத்தியோக வேலைகளில் பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பணிச்சுமை மேம்படும். சிக்கல்களில் சிக்காமல் இருக்க இன்று உங்களுடைய செயல்களில் பொறுமை தேவை. இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. வேலை தொழில் தொடர்பாக பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய பணியிடச் சூழலில் சக பணியாளர்களோடு சில பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் தடைகள் உண்டாகும். தம்பதியர்கள் மனம் விட்டு பேசுவது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சூழ்நிலைகளை கலந்து ஆலோசிக்க வேண்டும். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். எதிர்காலத்திற்குண்டான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். புதிய நபர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிருங்கள். காதலர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினுடன் ஏற்படக்கூடிய பேச்சு விஷயங்களில் கொள்கையில் கவனம் தேவை. எரிச்சலூட்டக்கூடிய நடத்தையோ அல்லது கடுமையான வார்த்தைகள் உங்களுடைய உறவினுடைய நல்ல இணக்கத்தை பாதிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த விஷயத்தையும் பேசாதீர்கள். ஒரு முறைக்கு பலமுறை சிந்தியுங்கள். செவ்வாய்க்கிழமை தினங்களில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் அது பெரிய முறிவை ஏற்படுத்தும். கவனம் தேவை. கும்பராசி அன்பர்களுக்கு பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது வருமானம் சம்பந்தமான நிதி நிலையில் சில முக்கிய முடிவுகளை தவிருங்கள். இல்லையெனில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் வாங்கி முதலீடு செய்ய வேண்டாம். யாரிடத்திலும் பணத்தை பெற்று செய்தாலோ அல்லது வீட்டு பத்திரம் மற்றும் வேறு ஏதாவது பொருட்களை அடமானம் வைத்து நீங்கள் முதலீடு செய்தாலோ அந்த அளவுக்கு சிறப்பாக அமையாது. நட்டம் ஏற்படுவதால் மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருங்கள். ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவது போல இருக்கும். அதிக உடல் உழைப்பின் காரணமாக கால்வலி வரலாம். உடல் நலத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். செரிமான தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளியிட உணவுகளை தவிருங்கள். முன்னோர்களுடைய நம்பிக்கைகளாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் செவ்வாய்க்கிழமையில் முடிவெட்டினால் வறுமை ஏற்படும். அதே போல செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் துணி துவைக்க சீக்கிரமாக கிழியும் என்பார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் பயணிப்பதால் நஷ்டம் உண்டாகும். அதே போல ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை
வியாழக்கிழமை மருந்து சாப்பிட நோய் விரைவில் குணமாகும். கும்பராசி அன்பர்கள் ஸ்ரீ நரசிம்மருடைய எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள், பில்லி சூனியம், திருஷ்டி, திருமண தடை விலகி நன்மை பெறலாம். அதே போல ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வலது திருவடி கால் கட்டை விரலில் அதர்வன வேத மந்திரங்கள் அனைத்தும் அடங்கியுள்ளதால் அவரை உள்ளன்போடு பூஜிப்பவர்கள் வீட்டில் இருந்து 5 மைல் சுற்றளவிற்கு செய்வினை மந்திரங்கள் செயலிழந்து நிற்கும் என்பார்கள். தொழில் முடக்கம், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, வெளிநாட்டு உத்தியோக முயற்சி வெற்றி பெற பௌர்ணமி தோறும் நடைபெறக்கூடிய ஸ்ரீ சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்ள கண்டிப்பாக விரைவில் பலன் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்களுக்கு ஏற்றது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள், அலட்சியம் இருக்கக்கூடாது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்க வாய்ப்புகள் இருக்கிறது, கவனம் தேவை. வாழ்த்துக்கள். இறை வழிபாடு செய்தால் நன்மைகள் பிறக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நண்பர்களோடு கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். சுதந்திர போக்கு அதிகரிக்கலாம். எதிர்பார்த்திருந்த சில கடன் சம்பந்தமான உதவிகள் வங்கியின் முகாந்திரமாக கிடைக்கும். கல்வி கடன் மற்றும் வியாபாரத்திற்குண்டான கடன், வீடு கட்டுவதற்கான கடன் என்று நீங்கள் எதை விரும்பி செய்கிறீர்களோ அதை சார்ந்த பண உதவி வரும். நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வேலை தொழில் நிமித்தமாக உங்களுடைய வேலையில் திருப்தி ஏற்படும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதலும் அனுசரணையான போக்கு, மகிழ்ச்சி வெளிப்படும். காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் உங்களுடைய உறவின் பிணைப்பு இன்னும் வலுப்படும். எதிர்கால வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கான சில முயற்சிகள் நடக்கும். கோவில் வழிபாடு, ஆலயம் தொடர்பான வேலைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கும்பாபிஷேக திருப்பணிகளில் பங்கு பெறுவீர்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் திருப்திகரமாக இருப்பதால் மீனராசி அன்பர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். பணத்தை சேமிக்கவும் முற்படுவீர்கள். எதிர்பாராத வகையில் சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வெகு தூர பயணங்களோ அல்லது சிறு தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். சஞ்சலங்கள் தோன்றி மறையும். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் சில கருத்துக்களையும் வெளிப்படுத்துவீர்கள். பணம், நிதி நிலைமைகள் சார்பாக மகிழ்ச்சியாக உங்களுக்கு ஏற்றது போல பண வரவு, தன வரவு சித்திக்கும். இன்று வரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். மீனராசி அன்பர்களே, ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். தெய்வத்தின் மீதான பற்று அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் மறையும். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றது போல இருக்கும். தம்பதிகளுக்குள் அதிக ஒற்றுமை ஏற்பட மீனராசி அன்பர்களே, 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல் உள்ள ஸ்ரீ நாகராஜர் சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் பால் அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி அரளிப்பூ போட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தம்பதியினர் பெயர் நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர தம்பதியினர் ஒற்றுமையுடன் வாழலாம். வாழைத்தண்டு நூல் திரியினால் வீட்டில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும். மீனராசி அன்பர்கள். சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் மறையும், சஞ்சலங்கள் நீங்கும், மனதில் தெம்பு தைரியம் அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பெற வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.